எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் கிச்சன் சேனலில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து இது ஜஸ்ட்டு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிற ஒரு ஸ்நாக். இது நல்ல மொறுன்னு பக்கோடா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேபேஜில் செஞ்ச டேஸ்டான ஒரு பக்கோடா. டீக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது. இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேபேஜ் வந்து நல்லா நீட்டாக வாக்கில் நறுக்கியிருக்கேன். அதை பவுலில் சேர்த்துக்கிறேன். இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், இஞ்சி சேர்த்துக்கிறேன், சீரகம் சேர்த்துக்கிறேன், சில்லி பவுடர், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அது. கடலை மாவு, அரிசி மாவு, இது எல்லாத்தையுமே நல்லா பிணைஞ்சிக்க போகிறேன். பிணைஞ்சிட்டு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சரிங்களா? இப்போது எண்ணெய் சூடு பண்ணி வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோவே தான் ரெசிபி, ரொம்ப ஈஸி. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறேன். சூப்பராக சூடாயிடுச்சு. இப்போ குட்டி குட்டியாக போடணும். இது பக்கோடானால குட்டி குட்டியாக போடணும். இது மொறுன்னு ஆகிற வரைக்கும் தான் நம்ம பண்ணணும். ஏன்னா கேபேஜ் வந்து குக்காக ரொம்ப டைம்லாம் ஆகாது. நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடுறேன். நல்லா சூப்பராக இருப்பாங்க. அவ்வளோதாங்க, கேபேஜ் பக்கோடா முடிஞ்சிருச்சு. நல்லா மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. செம்ம டேஸ்டாக சூப்பராக. டீக்கு வந்து பெஸ்ட்டு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். குட்டி குட்டியாக போடுங்க, பக்கோடா மாதிரி சூப்பராக இருக்கும். பெருசாக போட்டால் ஒரு பக்கோடா ஃபீல் வராது. குட்டி குட்டியாக போடும்போது தான் நானே சாப்பிட்ருவேன். வேணும், எல்லோரும் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வீடியோவில் அப்படியே பேஸ்ட்டு சாப்பிட்ற போகிறேன். சரி, ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ஸ்நாக் இது. நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.